துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் இவங்க சாந்தப்படுத்திக்கணும், அமைதியாக்கிக்கணும். இவங்க தன்னை சாந்தப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இவங்களுக்காக நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே முருகருடைய வேல் மயில் இதை ரெகுலராக இவங்க கூடவே வச்சுக்கணும். அவங்களுடைய ஃபோன் வால்பேப்பரில் கூட இருக்கட்டும், வீட்டில் ஒரு ஃபோட்டோவை கூட வச்சுக்கிட்டோம். ஸோ ஏதாவது ஒரு வடிவில் வேலும் மயிலும் இவங்க கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இவங்க வச்சாலும் சரி வச்சிட்டனாலும் சரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு முழு துணையாக இருக்க போகுது. ஸோ இது இருக்கும் போது மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்போவுமே அவங்க சாந்தப்படுத்திக்கிட்டா போதும். முருகருடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அவங்க என்ன முருகர்கிட்ட கேட்டிருக்காங்களோ அதுவும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, 10 கேவ்ஸ் முருகர், மலேசிய முருகர் 10 கேவ்ஸ் கந்தசாமியை இவங்க தொடர்ந்து வழிபடலாம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு வரலாம். அந்த திருவுருவ சிலையை கூட வீட்டில் வச்சு வழிபடலாம். அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கலாம். இது என்னென்னா, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கேயும் நான் இருப்பேன். ஸோ உன் கூடயும் நான் இருப்பேன். நீ எங்கே போனாலும் நான் உன் கூட பின்தொடர்ந்துட்டே வருவேன். உனக்கான காட்சி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் உன் கூடவே இருக்கேன். அதனால் எல்லாமே நடக்கிறது எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற விதமாக தான் இந்த முருகர் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதும் குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போன இடம் குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் தான், கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு இவங்க இந்த மாதம் முழுவதும் செய்யும் போது அந்த மலையில் இருக்கக்கூடிய முருகர் மாதிரியே அவங்களும் அந்த மலை மாதிரியே செழிப்பாக வளருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பசுமையானதாக மாறும், நிறைவானதாக இருக்கும். ஒரு நேச்சர் இயற்கை சார்ந்த இடத்தோடு நான் சேர்ந்து வாழணும், அப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், பசுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சானா அது நிச்சயமாக கிடைக்கும். இந்த குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு அவங்க செய்யணும். முடிஞ்சால் குடும்பத்தோட குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.